Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்இ வந்து 2025-26க்கு 10th சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். கன்சிக்யூட்டிவா போக போக என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு லெசனையும் பத்தி டீட்டெயில்ல எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல 10th மொத்தம் 7 சப்டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் இருக்கு. வெயிட்டேஜ் வந்து 6 மார்க்ஸ், அல்ஜிப்ரா 20 மார்க்ஸ் இருக்கு, குவாட்ரேச்சர் ஜியோமெட்ரி 6 மார்க்ஸ், ஜியோமெட்ரி 15 மார்க்ஸ், ட்ரிகோனோமெட்ரி வந்து 12 மார்க்ஸ் இருக்கு. தென் மென்சுரேஷன் வந்து 10 மார்க்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து 11 மார்க்ஸ். டோட்டலா 80 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுறீங்க, 20 மார்க்ஸ் இன்டர்னல். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் 6 மார்க் வெயிட்டேஜ் உள்ள அந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்கு சிலபஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், statement after reviewing work done earlier and after illustration and motivating your examples. இதுல வந்து நான் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய எலாபரேட்டர்லாம் இல்லை. எல்சிஎம் ஹெச்எஃப் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், இராஷனாலிட்டி ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். கம்பல்சரி ஒரு சம் 2 மார்க் எது 3 மார்க் ரெண்டுத்துல எதுனாலும் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி இராஷனாலிட்டி ப்ரூவ் பண்ற மாதிரி உள்ள சம்ஸ் இருக்கும். ஓகேவா? தென் வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து ஏன்ஸ் வித் ஜீரோவா இல்லையா, ஓகேவா, அந்த மாதிரி சம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுவே கொஞ்சம் டீடைல்டா √3 + 2√5 இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி சம்ஸா இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் இல்லை, சிம்பிளா. இது கம்பல்சரி சம். ஓகேவா? அதே மாதிரி அப்ளைடு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் டு சால்வ் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு ரியல் லைஃப் கண்டெக்ஸ்ட், அதாவது எல்சிஎம் ஹெச்எஃப் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ரியல் லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் எல்சிஎம் ஹெச்எஃப், இந்த பேஸ்ல தான். இதை வந்து நான் இந்த லெசனை ஆக்சுவலி 4 கிளாஸிஃபை பண்ணுவேன், 4 டாபிக்ஸா. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் கால்குலேட் பண்றது. செகண்ட் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து the number ends with 0 or not. ஓகேவா? தேர்ட் டாபிக் அப்படின்னும் போது காம்போசிட் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இராஷனாலிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது 4த்துல எல்சிஎம் ஹெச்எஃப் பேஸ் பண்ணி ஒரு சம்மும், அதுக்கப்புறம் இராஷனாலிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு சம்மும் கம்பல்சரி எக்ஸாம்ல வந்துடும். அந்த 6 மார்க்ஸ் இந்த டாபிக் உள்ளதான் வரும். ஷியோர், ஃபார் ஷியோர், 100% ஷியோர். நிச்சயமா நீங்க ஈஸியா மார்க் வாங்க வேண்டிய ஏரியா ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஓவராலா வந்து 20 மார்க்ஸ் வெயிட்டேஜ். அதுல என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குன்னா பாலினாமியல்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் இருக்கு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? இந்த 4 டாபிக்கும் கவர் பண்றது தான் வந்து ஆக்சுவலி வந்து உங்களோட அல்ஜிப்ரா. ஓகேவா? அல்ஜிப்ரால இந்த 4 டாபிக் இம்பார்ட்டன்ட். ஓவராலா பார்க்கும்போது யூ கெட் 20 மார்க்ஸ் இன் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலினாமியல்ஸ்ல 2 டாபிக் சிம்பிள் கிளியர் கட்டா. ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கால்குலேட் பண்ணுவீங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஜீரோஸ். இந்த 2 தான். ஓகேவா? இது 2த்துல எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த லெசன்ல இருக்கு. ரொம்ப குட்டியான லெசன்ஸ் தான், பட் ஏன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நிறைய வெரைட்டி ஆஃப் சம் சால்வ் பண்ணாலே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்சி சால்வ் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லெசன் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே குட்டி குட்டி லெசன்ஸ் தான். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் போது அதில் 2 வேரியபிள் இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? எக்ஸ் ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ல இருக்க போது 2 வேரியபிள்ன்றதால கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 மெத்தட். ஓவராலா 3 மெத்தட்ஸ் இருக்கு. இதுல சொல்யூஷன் கன்சிஸ்டன்டா இன்கன்சிஸ்டன்டா அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி பேரலா, அதுக்கப்புறம் ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அது பேரலா இல்லைன்னா வந்து கோயின்சைடா இல்லைன்னா வந்து இன்டர்செக்டிங்கா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன்ல தான் இந்த லெசன் வந்து சம்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. அந்த பேட்டர்ன்ல தான் ஷியோரா வரும் சம்ஸ். ஓகேவா? பாருங்க, algebraic condition for numbers of solution of pair of linear equation in 2 variable by algebraically by elimination method,
சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகேவா, இந்த ரெண்டு மெத்தட். அது இல்லாம கிராஃபிக்கல் மெத்தடும் இருக்கு. எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ்ல கிராஃபிக்கல் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான சம்ஸா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஃபார் ஷூர் பிராக்டிஸ் மேக் எ பர்ஃபெக்ட் திங். ஓகேவா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது இது அல்ஜிப்ரால தேர்ட் டாபிக். ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும், ax² + bx + c. கரெக்டா, இதுல நீங்க சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்பீங்க. அந்த ஃபார்முலா வச்சு இந்த லெசன் இருக்கு. ஓகேவா, -b + or - √b² - 4ac / 2a அப்படின்னு ஒரே ஒரு ஃபார்முலா ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் ரூட்ஸ் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒன்லி ரியல் ரூட்ஸ். பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டு மெத்தடும் இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினன்ட், நேச்சர் ஆஃப் ரூட்டை கால்குலேட் பண்றதுக்கு. டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னும் போது என்னன்னா b², அந்த ஃபார்முலால b² - 4ac = 0னா ஈக்குவல் டு ஈக்குவல் ரியல் ரூட்ஸ், கிரேட்டர் தென் 0னா two different real roots, less than 0 no real roots. அதான் the discriminant relationship of nature of roots அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் டே பை டே, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி, அதாவது சன்னோட ஏஜ், ஃபாதரோட ஏஜ், அந்த மாதிரி சம், ஸ்ட்ரீம் சம், ஓகேவா, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், அது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அது இல்லாமல் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் வரும். அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இந்த டாபிக் உள்ளதான். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு இருக்க டாபிக் என்னன்னா மோட்டிவேஷன் ஃபார் ஸ்டடிங் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஏபி 3 ஃபார்முலா இருக்கு. ஏபி an = a + n - 1 × d. அதுக்கப்புறம் sn = n/2 a + l, sn = n/2 2a + n - 1 × d. இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, டெரிவேஷன் ஆஃப் nth டேர்ம் அண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் தேர் அப்ளிகேஷன் to solve daily life problems. ஓகேவா, இதுலயும் கேஸ் ஸ்டடி பேஸ் சம்ஸ் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன் யூனிட் அப்படின்றது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஒரு லெசன் இருக்கு. ஸோ அந்த லெசன் என்னன்னா கான்செப்ட் ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. இன்டர்னல் செக்ஷன் ஃபார்முலால இன்டர்னல் டிவிஷன் தான் கேட்பாங்க, எக்ஸ்டர்னல் டிவிஷன் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம். இதுல ரெண்டு டாபிக், ரெண்டு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x1 + x2) + y1 + y2 y1 - y2. அதுவே செக்ஷன் ஃபார்முலானா m1x2 + m2x1 / m1 + m2. அதே மாதிரி yக்கு m2y1 + m1y2 + m2y1 / m1 + m2. ஓகேவா, இதுதான் வந்து அந்த மிட் பாயிண்ட், அதாவது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. இதுவே மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது x1 + x2/2 y1 + y2/2. இது இதோட ஜெனரல் ஃபார்முலாஸ், சிம்பிளா சால்வ் பண்ணதுதான். ஓகேவா, அடுத்த லெசன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதாவது டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், கவுண்டர் எக்ஸாம்பிள் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா, சிமிலர் ட்ரையாங்கிளோட எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்க்கணும். ப்ரூவ் பண்ற சம் எப்படி இருக்கும்னா, if a line is drawn parallel to one side of the triangle to intersect the other two sides in the distinct point, the other two sides are divided in same ratio. BPT தியரம் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஓகேவா, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இது கேட்பாங்க, இது இந்த சம் கம்பல்சரி கேட்கறாங்க நிறைய இதுல. அதுக்கப்புறம் வேற எந்த பேட்டர்ன்ல சம் வரும்னா, ஸ்டேட் if the line dividing two sides of a triangle in same ratio the line are parallel to that side. இது வந்து without proof பண்ணனும்னு அவசியம் இல்லை, ஆனா இதுக்கு ப்ரூஃப் தேவை. ஓகேவா, அடுத்து பாருங்க, ஸ்டேட் if two triangles or corresponding angles are equal, their corresponding sides are proportional and the triangles are similar. இது எல்லாமே ப்ரூஃப் இல்லாம சால்வ் பண்ண வேண்டியதுதான். இதுல இது ரிலேட்டடா சம்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா, மறந்துடாதீங்க. சர்க்கிள்ஸ் அப்படின்னும் போது, அதாவது ஜியோமெட்ரியில செகண்ட் என்னன்னா சர்க்கிள்ஸ்ல ப்ரூஃப் சம் என்னன்னா, the tangent at any தியரம். ப்ரூஃப்னா தியரம், இந்த தியரம்லாம் கம்பல்சரி கேட்பாங்க. 3-4 தியரம் இருக்கு, படிச்சிட்டீங்கன்னா கம்பல்சரி எக்ஸாம்ல ஒரு தியரம் வந்துடும். ஓகேவா, the tangent at any point of the circle is perpendicular to the radius through the point of contact. இது ஒண்ணு. செகண்ட், the length of triangle drawn from the external point of the circle are equal. ஓகேவா, இந்த ரெண்டு இதுவும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட்.
மோரோவர் அதோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னும் போது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி 2 லெசன் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ கேல்குலேட் பண்ற சம்ஸ் இருக்கும். tan 45 எவ்வளோ, tan 60 எவ்வளோ, tan 90 எவ்வளோ, ஓகேவா, tan 30 எவ்வளோ, இந்த மாதிரி tan cos சீக்கன் கொசிக்கன் காட் இது ஒரு ரிலேஷன்ஷிப், இதை பேஸ் பண்ணி சம்ஸ் உங்களுக்கு நிறைய வரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரேஷியோஸ் ரிலேஷன், அதாவது சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ், காஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரிலேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ், அதுலயே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta equal to 1. இந்த ஐடென்டிட்டியோட ப்ரூஃபும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஐடென்டிட்டிஸ்லாம் இருக்கு, இன்னும் 2 ஐடென்டிட்டிஸ் இருக்கு, அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும் ஃபார் ஷுர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது simple problems on height and distance, problem should not involve more than 2 right angles. Angle of elevation, angle of, or depression should be only 30, 45, 60. இந்த இதுக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஓகேவா? 2 ரைட் ஆங்கிள் இருக்காங்க, 2க்கு மேல இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இந்த 3 ஆங்கிள்குள்ள தான் மோஸ்ட்லி இருக்கும். இன்கேஸ் இது வந்து இன்னும் கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயரை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் இந்த சிலபஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மென்சுரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து 2 லெசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள், ஏரியா ஆஃப் செக்டார் செக்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு θ/360 × πr². ஃபார் செக்டார் செக்மெண்ட்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செக்டார்ல இருந்து ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ண it gets segment. Okay, problem based on area and perimeter said to be a plane figure. Calculating area of segment of circle should be restricted central angle. என்ன ஆங்கிள் கூட இருக்கலாம், 60, 90, 120 இவ்வளோ தான். ஓகேவா? இது தாண்டி பெரிய பெரிய ஆங்கிள், காம்ப்ளிகேட்டடான ஆங்கிள்லாம் ஷியோராக கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் எனி 2 ஃபாலோயிங், ஏதாச்சும் 2 கம்பைன் பண்ண மாதிரி, அதாவது கியூபிக் கியூபாய்டு, ஸ்பியரு, ஹெமிஸ்பியர் அண்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆகும். இதுல ஏதாச்சும் 2 ஷேப்பை கம்பைன் பண்ண மாதிரி உங்களுக்கு சம் இருக்கும். அதை தாண்டிலாம் வேற ஏதாவது இருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம். ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதான் கடைசி லெசன். மீன், மீடியன், மோட், குரூப்டு டேட்டா, பை மாடல்லாம் இல்லை. ஓகேவா? ஜெனரலா மீன், மீடியன், மோட் இது கால்குலேட் பண்ற மாதிரி உங்க சம்ஸ் கேட்பாங்க. மீன், மீடியன், மோட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாவுக்கு ரியல் லைஃப்ல கொடுக்குற டேட்டாக்கு கால்குலேட் பண்ணணும். அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி, சிம்பிள் ப்ராப்ளம் ஃபார் ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். ரொம்ப குட்டி குட்டி ப்ராப்ளம், கார்ட்ஸ் பேஸ் பண்ணி, டைஸ் பேஸ் பண்ணி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. வேற எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா? மார்க்ஸ் போது முன்னாடி பார்த்தது தான், அது எவ்வளோ மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ சேம் அது. இன்டர்னல் வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ், அசஸ்மெண்ட் 10 மார்க்ஸ் இருக்கும், போர்ட்ஃபோலியோ 5 மார்க்ஸ் அண்ட் லேப் ப்ராக்டிக்கல் 5 மார்க்ஸ். லேப் பெருசாக வெளியெல்லாம் பண்ண முடியுங்க, புக்கில் இருக்க ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஐ திங்க் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் 10th சிலபஸ். இந்த வாட்டி கொடுத்துருக்க 10th சிலபஸ் இட்ஸ் அ ஈஸியர் சிலபஸ். ஆக்சுவலி இயர் பை இயர் ரொம்ப சிம்பிளாக இட்டாக வருது சிலபஸ். அதனால ஒரி பண்ணாதீங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு லெசனையும் டீட்டெயில்டாக, ஓகேவா, மேக்ஸை பொறுத்தவரையும் சரி, சயின்ஸை பொறுத்தவரையும் சரி, டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக என்னென்ன கொஸ்டின் எக்ஸாமில் கேட்பாங்க, எப்படின்ட்டுலாம் சால்வ் பண்ணலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இன்க்ளூடிங் எல்லா எக்ஸாம்பிள் பேப்பர், சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இந்த இயர் மோஸ்ட்லி நிறைய பேர் சென்டமாக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.